ரொம்ப நாளாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாசனைக்காகவும் நல்லா நுரைக்கணுன்றதுக்காகவுமே நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் சேர்க்குறாங்க. ஒரு 10 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த காலத்தில் நம்ம அம்மா சொன்னது, பாட்டி சொன்னது அந்த மாதிரி பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஹேரை நீங்கள் ஹெல்தி ஆக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஷாம்புவாக தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். நம்ம சோஃபீஸ் ஹப் ஃபேமிலியில் ரொம்ப நாளாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஹெர்பல் ஷாம்பூஸ் தான் நான் ஆப்ட் பண்ணுறது. இல்லை வாங்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது நல்ல வாசனைக்காகவும் நல்லா நுரைக்கணுன்றதுக்காகவுமே நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் சேர்க்குறாங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கெமிக்கல்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுடைய ஹேருக்கு ரொம்பவே ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷாம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேயே நம்ம ஒரு ஹெர்பல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு 10 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாம்பு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் நம்ம அம்மா சொன்னது, பாட்டி சொன்னது அந்த மாதிரி பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்கள் ஹேருக்கும் சரி, உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் சரி ரொம்பவே ஸ்ட்ரென்த்தும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை நீங்கள் ஹெல்தி ஆக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஷாம்புவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய டே டு டே ரொட்டீனில் இந்த ஷாம்புவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட நீங்கள் போட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு டோட்டலாக ஒரு க்ரோத் என்ஹான்சராக இருக்கும். ஸோ உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை ஒரு ஷாம்புன்னு சொல்கிறத விடையுமே இதை ஒரு ஹேர் டானிக்னு சொல்கிறது தான் ஒரு கரெக்டான டேர்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டானிக்கை நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேருக்கு பயன்படுத்தும் போது உங்கள் ஹேருக்கு அது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேம்பரிங் கொடுத்த போல் இருக்கும். சரிங்களா? ஒரு ஹேர் வாஷ் பண்ண ஃபீலை விடையுமே உங்கள் முடி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதை நீங்களே உணர முடியும். ஸோ வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. 10வது இன்க்ரீடியண்ட்டை நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சிக்கக்காய். இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இதில் நிறைய புரோட்டீன், கால்சியம், விட்டமின் சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. இது முடியுடைய நேச்சுரல் கலரையும் டெக்ஸ்சரையும் பாதுகாக்குது. ஸோ அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா பூந்திக்கொட்டை. ஆயுர்வேதத்தில் இது தவிர்த்துட்டு ஒரு ஹேர் டானிக் இருக்கவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய சோப்பி டெக்ஸ்சர் தான் இது ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டாக மாற்றுது. இதை வாங்கும் போதே நல்ல குண்டாக ஷைனியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸும் நிக்கோட்டினிக் ஆசிடும் நம்ம ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் சூப்பராக பராமரிக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இது முடியை பாதுகாக்கிறதுல இது முடியுடைய மல்டி விட்டமின்னே சொல்லலாம். அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. இது ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். இது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, முடிக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு ஆயுர்வேத மூலிகை. நம்ம முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. அடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. இதோடைய இலைகள், பூக்கள் எல்லாமே நம்ம கூந்தலுக்கு ஒரு தாய் மாதிரி. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிர்வை மொத்தமாக தவிர்க்குது. முடி வளர்ச்சியையும் ஊக்கப்படுத்துது. அடுத்த மூலிகை கற்றாழை. இதில் அவ்வளோ நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு நேச்சுரல் கண்டிஷனர். இப்போ நம்ம ஷாம்புவுடைய செய்முறையை பார்த்துருவோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ, இலை மற்றும் கற்றாழையை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம இரும்பு பாத்திரத்தில் ஊற வைக்கும்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் ஆக்சிடைஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தோராயமாக ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க போதும். இது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதனால் நம்ம ராத்திரி ஊற வச்சுட்டு காலையில் மீதமுள்ள ப்ராசஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நல்லா ஊறி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணி கூட கலர் மாறி ரொம்பவே டார்க்காக இருக்குது.
இப்போ இந்த பூந்தி கொட்டைகளில் உள்ள கொட்டையை நீக்கிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கொட்டைகள் வந்து நமக்கு தேவையில்லை. பூந்தி கொட்டைகள் வந்து சாஃப்டாக இருக்கும்போது நம்ம அதோடைய கொட்டைகளை நீக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே வேணும்னா கூட நீங்கள் தட்டிட்டு அதில் வந்து கொட்டைகளை நீக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மொத்த கலவையையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால தான் நான் ப்ரெஷர் குக் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வைக்கணுன்னாலும் பண்ணலாம். இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கற்றாழை, செம்பருத்தி இலை, பூ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இதில் நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ தண்ணியை நீங்கள் அனுசரித்து சேர்த்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலவையை ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ஒரு 3 விசில் வைங்க போதும். ஸ்டீம் இறங்கின பிறகு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த கலவையை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேவையான அளவு நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதும். அரைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ அரைச்ச பிறகு பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்படி நம்ம மொத்த கலவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நேரத்துக்கு உங்கள் மனசில் ஒரு விஷயம் வந்திருக்கும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை நான் யூஸ் பண்ணுறேனே, மிக்சி, குக்கர் இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ இதனால் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஹெர்பல் தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷேக்கக்காய், பூந்தி கொட்டைலாம் யூஸ் பண்ணி தான் பாத்திரங்களே விளக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? என்னுடைய பாத்திரங்கள் எல்லாமே இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷைன் கூடுதலாகவே வந்துருச்சு. ஸோ பயம் வேண்டாம். ஸோ வாங்க, இப்போ கலவை முழுக்க நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். நம்மளுடைய மொத்த கலவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையால் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது அழகாக வடிஞ்சிரும். மேலே நம்ம கசடு தனியாக தங்கிரும். இந்த ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டுன்னு கிடச்சது இவ்வளோ தான் பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக நுரைச்சிட்டு புசு புசுன்னு இருக்குது பாருங்களேன். இந்த ஷாம்புவை இப்போ என்னுடைய பழைய ஷாம்பு பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வேறு கண்டெய்னர்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா இன்னைய ப்ரிப்பரேஷனில் ஒரு 1.5 லிட்டர் கிட்ட எனக்கு ஷாம்பு கிடச்சிது. ஸோ மீதமுள்ள ஷாம்பு நான் இந்த மாதிரி ஒரு பெட் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஷாம்பு ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷாம்பு தேவைப்படுதோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஸோ தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் தாராளம் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துருவோம். அதுதான் டீ ட்ரீ ஆயில். உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 5 to 8 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இது முடிக்கு ஒரு சூப்பரான சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போது இந்த ஷாம்பூவில் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம அதை எப்படி நுரைக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா நுரைச்சிருக்குல்ல. ஸோ இது இவ்வளோ நுரைச்சாலுமே மற்ற கமர்ஷியல் ஷாம்பு போல் நீங்கள் ஒரு ட்ராப்பில் ஹேர் வாஷ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால எந்த பாதிப்புமே கிடையாது. ஸோ நம்மளுடைய ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விதமான கில்ட்டுமே இருக்காது. முடிக்காக நீங்கள் நன்மையை மட்டுமே செய்கிறீங்க அப்படின்ற சந்தோஷம் உங்கள் மனசு ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ மேற்கொண்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.